அண்ட் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கும். பேசிக்ஸ் படிக்காம அட்வான்ஸ் டாபிக்கா போயிட்டேன். ஸோ அதனால நிறைய இன்டர்வியூ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து விட்டுட்டேன். பிகாஸ் வந்து ரெசுமே தான் வந்து இஸ் அ பாஸ்போர்ட் ஃபார் யுவர் ட்ரீம் ஜாப். ஸோ அதனால யூ ஹாவ் டு பில்ட் அ ரெசுமே. முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இன்டர்வியூ கால்ஸ் வரும். ஒரு 2 or 3 இன்டர்வியூ கால்ஸ் வரும். பட் அட் த பிகினிங் நம்ம வந்து ஃபெயில் ஆகுறதுன்றது டசன்ட் மேட்டர். ஹலோ எவ்ரிவன், இந்த மந்த் வந்து நவம்பர். ஸோ ஒரு பிப்ரவரியில் மார்ச் மந்த்லலாம் நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும் காலேஜில். அண்ட் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸும் வந்து லைக் இப்போ வந்து நம்ம ஜம்ப் பண்ணலாம், நமக்கு அப்ரைசல் இங்கே சரியா இல்லை அப்படின்னு கூட நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு நெக்ஸ்ட் 90 டேஸ்க்கு எப்படி நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் த ஜாப், இல்லைனா நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் காலேஜில் வந்துட்டு இருக்கு, இப்போ எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம். ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற இந்த ஹோல் ரோட் மேப்பை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்கள் ட்ரீம் ஜாப்ல நீங்கள் பிளேஸ் ஆக முடியும். ஹாய், ஐம் பவித்ரா. நான் SD3 வால்மார்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ டு கெட் இன் டு யுவர் ட்ரீம் ஜாப். கம்பெனிஸ்லாம் வந்து காலேஜுக்கு ஒரு மார்ச் ஒரு பிப்ரவரி மந்த்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இன்னும் ஒரு 90 டேஸ் தான் இருக்கு. இதுல வந்து கன்ஃபார்மா நம்மளால ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா கன்ஃபார்மா முடியும். கரெக்டா நீங்க பிளானை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா. அண்ட் ஆல்சோ நீங்க வந்து நிறைய AI டூல்ஸ்லாம் வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்க, லைக் ChatGPT அதெல்லாம் ரொம்ப யூட்டிலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அனதர் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஸ்டின் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன், சேலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஃபார் த ஃப்ரெஷர் ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய நியூஸஸ்லாம் வரும்ல, லைக் 1 crore ஜாப் 90-70 lakhs அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஆக்சுவலாக வாங்குறாங்க தான். பட் அவங்களாம் வந்து Tier 1 காலேஜில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு லைக் யாரோ 1%, 2% தான் அப்படி கிடைக்கும். பட் நீங்கள் அதில் ஒருத்தவங்கன்னா ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ. பட் ஃபார் ஆவரேஜா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 12 LPA வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்கள் அது கோல் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால் கன்ஃபார்மாக 8 to 9 LPA வாங்கிட முடியும். இன்கேஸ் நீங்க 9 LPA தான் கோலாவே வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 LPA உங்களால வாங்கிட முடியும். ஸோ இப்படிதான் நீங்க வந்து கோல் வந்து கொஞ்சம் பிக்கா வைங்க. அப்பதான் வந்து ஓரளவுக்கு நம்மளால அதை அக்யூர் பண்ணிட முடியும். அண்ட் பிளேஸ்மெண்ட்லாம் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு கேட்டா அப்படிதான் இருக்கும். பட் நீங்க ப்ராப்பரா வந்து பிளான் பண்ற பட்சத்துல இதெல்லாம் வந்து நீங்க ஈஸியாவே வந்து கோ த்ரூ பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேஜரா வந்து ஃபர்ஸ்ட் திங் லைக் வந்து நம்ம கோர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து எப்படி பில்ட் அண்ட் கோடிங் இன்டர்வியூல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்லாம் வந்து எப்படி ஷார்ப் பண்றது. அண்ட் தேர்ட் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், நம்ம என்னதான் வந்து நிறைய அப்ஸ்கேலிங் பண்ணாலும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் கான்ஃபிடென்ட் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். அதை எப்படி பில்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டைரக்ட்லி வி ஜம்ப் இன் டு த பிளான். நெக்ஸ்ட் 90 டேஸுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், என்னெல்லாம் படிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க சில ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்கணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும். பிகாஸ் வந்து அட்வான்ஸ் தெரியணுன்ற அவசியம் இல்லை, பட் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் செகண்ட் திங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், ஃபோக்கஸ் அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஆல்சோ டிஸ்ட்ராக்ஷன், நோ டிஸ்ட்ராக்ஷன் இது இருக்கணும். பிகாஸ் ஒரு பிளேஸ்மெண்ட் ப்ரிப்பேர் ஆகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீங்க ஒரு நியூ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் இந்த ஜேர்னி வந்து போரிங் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு லாட் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் தரும் அண்ட் ஃபோக்கஸ்லாம் வந்து மாறுற மாதிரி இருக்கும். பட் நீங்க நெக்ஸ்ட் 90 டேஸை உங்க கேலண்டர்ல பிளாக் பண்ணிட்டு யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர். ஓகே, டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மந்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து உங்களோட பேசிக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். எல்லாரும் வந்து டைரக்டா அட்வான்ஸ் டாபிக்கு தான் போகும், கரெக்டா? பட் ஆக்சுவலா வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே வந்து நான் ஏர்லி ஸ்டேஜ்ல இருக்கும்போது பேசிக்ஸ் படிக்காம அட்வான்ஸ் டாப்பிக்கா போயிட்டேன். ஸோ அதனால நிறைய இன்டர்வியூ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்ஸ் வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து ஊப்ஸ் கான்செப்ட், DBMS அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் படிச்சு லைக் ப்ரிப்பேர்டா இருங்க. அண்ட் டே 1ல இருந்தே டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ எங்க நம்ம போய் படிக்கிறது, டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதத்துக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு கேட்டா நான் வந்து லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் இப்போவே போய் அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. அதுல வந்து டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அப்படி எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்க ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட். அண்ட் நீங்க வந்து டெய்லி என்ன டார்கெட் பண்ணணும் அப்படின்னா, எவ்ரிடே நீங்க 5 ப்ரோக்ராம் வந்து சால்வ் பண்ணணும் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம். இப்படி நீங்க டே டு டே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அல்கோரிதம் திங்கிங் வந்து அப்படியே எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆகும்.
ஓகே, இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதமும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் பண்ணணும். இது நீங்க நிறைய ஃப்ரீ ரிசோர்சஸ் லைக் கிட்டப்ஸ் அண்ட் யூடியூப்ஸ்லாம் இருக்கு, நீங்க அதை பார்த்து கூட பண்ணலாம். இங்க வந்து நான் ஒரு சில கிட்டப்ஸ் லிங்க்ஸ் சில ரிசோர்சஸ்லாம் இங்க நான் வந்து கேப்ஷன்ல கொடுக்குறேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் இட் அவுட். ஸோ நீங்க வந்து ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்கணும். And the next step is like basics and core CS subject. Like வந்து நீங்க ஒரு 4 days for OOPS concept and DBMS for 2 days and OS for 2 days அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். Because basic is so important. ஸோ இந்த 2 months நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னா டே டு டே வந்து நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் படிப்பீங்க, அப்புறம் டெக்னிக்கல் படிப்பீங்க, பேசிக்ஸ் படிப்பீங்க, ஊப்ஸ் கான்செப்ட், டிபிஎம்எஸ், ஓஎஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம், ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டே டு டே இந்த எல்லாத்தையுமே இந்த சைக்கிளுக்கு நீங்க பண்ணுவீங்க. ஸோ 2 months உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இப்போ 3rd monthல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 திங் வந்து நீங்க கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதம் வந்து நீங்க டே டு டே கண்டினியூ பண்ணுங்க. அண்ட் செகண்ட் ஒன் இஸ் ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஒரு பெரிய லெவல் ப்ராஜெக்ட் நம்ம எடுக்கணும், லைக் ஒரு 10 days பண்ற மாதிரி. ஸோ தட் ப்ராஜெக்ட் விச் யூ எக்யூப் யூ இன் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுதான் நீங்க ரெசுமேல போடுற மாதிரி இருக்கும். அதனால ஜஸ்ட் பிக் அ குட் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் அதை 10 days டைம்ல அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் ரெசுமே அண்ட் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒரு ப்ராப்பர் ரெசுமே இருக்கணும். லைக் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ATS ஆப்டிமைஸ்டு ரெசுமே விச் இஸ் so important. I recommend everybody to watch it because வந்து resume தான் வந்து is a passport for your dream job. So அதனால you have to build a resume and போர்ட்ஃபோலியோல வந்து லிங்க்டின் அண்ட் கிட்டப். ஸோ கிட்டப்புக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு சீரீஸ் போட்டிருப்பேன். ப்ளீஸ் ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் இட். அண்ட் உங்களுக்குன்னு ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிட்டப்ல பண்ணிக்கோங்க, எல்லா ப்ராஜெக்டும் அதில் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. செகண்ட் ஒன் இஸ் லிங்க்டின். ஸோ இந்த ப்ரொஃபைலை வந்து நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பில்ட் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அண்ட் என்னோட ப்ரொஃபைலை டீகோட் பண்ணியும் காட்டியிருப்பேன். ஸோ ஐ ரெக்கமெண்ட் எவ்ரி ஒன் டு வாட்ச் இட் ரைட் அவே. மேக் ஷோர் நீங்க இது வரைக்கும் 90 டேஸ்க்கு என்னென்னலாம் பண்ணீங்களோ யூ ஷுட் ஹேவ் த டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் இன் திஸ் 2 ப்ரொஃபைல், லைக் ரெசுமேலையும் கிட்டப்லையும் அண்ட் தென் லிங்க்டின்லையும் எல்லாத்துலயுமே வந்து நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ எல்லாமே இன்கார்பரேட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, இப்போ நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரிப்பரேஷனுக்கு வந்தாச்சு, விச் இஸ் மாக் இன்டர்வியூ. ஸோ மாக் இன்டர்வியூ அப்படின்னா என்ன அப்படின்னா தட் இஸ் கைண்ட் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இன்டர்வியூ. ஸோ வந்து ஆல்ரெடி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும், நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் மாக் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தே ஹாவ் சம் லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதை வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த மாக் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால யூ கேன் டெஸ்ட் இட் அவுட். லைக் நம்ம வந்து ப்ரிப்பரேஷனாக இருக்கோமா, என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி இன்னும் நம்ம என்ன கேப் இருக்கு அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் சில மாக் இன்டர்வியூ ஆன்லைன் ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்றேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் விசிட் இட் அண்ட் தென் கிவ் சம் மாக் இன்டர்வியூஸ். அண்ட் இப்போ நான் கொடுத்த எல்லா ப்ரிப்பரேஷனும் அண்ட் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க, அந்த முடிக்கிறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு டெஃபினட்டாவே இன்டர்வியூ கால்ஸ் வரும். ஒரு 2 or 3 இன்டர்வியூ கால்ஸ் வரும். பட் அட் த பிகினிங் நம்ம வந்து ஃபெயில் ஆகுறதுன்றது டசன்ட் மேட்டர். ஸோ அதனால நீங்க என்ன சொல்வேன் அப்படின்னா நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி லைக் வந்து ஒரு 2.5 monthல இல்லை 2 monthலயே நீங்க வந்து கம்ப்ளீஷன்லயே யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்ளைங் ஃபார் த ரியல் ஜாப். லைக் வந்து நீங்க ரியல் ஜாபே வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் ஒரு எதுக்கு நான் இதை சொல்றேன் அப்படின்னா டெஃபினட்டாவே வந்து இன்டர்வியூல ஃபெயில் ஆகும், பட் தட் இஸ் ஃபைன். பிகாஸ் வந்து நீங்க வந்து அவுட் ஆஃப் தட் நீங்க ஒரு இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தட் நீங்க இந்த 90 days கம்ப்ளீட் பண்ணும்பொழுது உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி வந்து ரியல் டைம் இன்டர்வியூ எப்படி இருக்கும்னு தெரியும், உங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். ஸோ தட் யூ வில் பி எக்யூப்ட். அதுக்கப்புறம் நீங்க போற இன்டர்வியூஸ் எல்லாமே வந்து கிளியர் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால வந்து யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்ளைங் பிஃபோர் த ப்ரிப்பரேஷன் இட் செல்ஃப். அண்ட் லாஸ்ட் ஒன், ஸ்டே கன்சிஸ்டன்ட் அண்ட் செட் அ ரியலிஸ்டிக் கோல்ஸ். அண்ட் நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து லைக் 1 crore ஜாப் 2 crore ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் தட் இஸ் கைண்ட் ஆஃப் ஃபேக். லைக் வந்து ஒரு 10,000 பீப்புள்ஸ்ல ஒரு பீப்புளுக்கு வேணா மேபி அப்படி கிடைக்கலாம். இஃப் யூ ஆர் ஒன் அமௌங் தென் ஆல் த பெஸ்ட். பட் ஆனால் வந்து செட் அ ரியலிஸ்டிக் கோல் அண்ட் தென் ட்ரை டு அச்சீவ் இட். அண்ட் அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், லைக் ஸ்டே பர்சிஸ்டன்ட் அண்ட் பேஷண்ட். பிகாஸ் வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்க அண்ட் பேஷண்டா வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் வந்து நிறைய ஆஃபர் வாங்கணும் அப்படின்னு கிடையாது, கரெக்டான ஆஃபர் வந்து கரெக்டா எடுக்கணும், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க நான் கொடுத்துருக்க இந்த பிளான் அண்ட் ஆல்சோ இந்த ரிசோர்சஸ் இது எல்லாமே கரெக்டா நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க, உங்களுக்கு கரெக்டா ட்ரைனிங் பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டாவே உங்களுக்கு ஏத்த ஜாப் கன்ஃபார்மா நீங்க வாங்கிட முடியும். 1 minute. ஸோ சென்னை ஃப்ரீலான்சிங் கிளப்ல என்ன வந்து ஒரு பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதுக்கு டிசர்விங் அந்த அவார்டுக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ப்ளீஸ் கிவ் யுவர் ஓட் ஃபார் இட்.
கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக ஓட் பண்ணுங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல நான் வந்து அந்த பேம்ப்ளெட் வந்து ப்ரொவைட் பண்றேன். இங்க வந்து நீங்க கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணியும் பண்ணலாம். இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன். ஸோ உங்களோட ஓட் எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா தட் வில் பி வெரி மச் ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. ஸோ தட் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் ஃபார் கிரியேட்டிங் மோர் கண்டென்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களால வந்து சென்னை ஃப்ரீலான்சிங் கிளப்புக்கு வர முடிஞ்சது அப்படின்னா ப்ளீஸ் வாங்க, நான் உங்களை டைரக்டாவே மீட் பண்றேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த 90 days பிளான் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கிவ் யுவர் வேல்யூபிள் கமெண்ட் ஓவர் ஹியர். ஸோ தட் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும், எந்த டவுட் இருக்கு அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. அண்ட் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இஃப் யூ ஆர் நியூ டு திஸ் சேனல். And share this video to your friends and also your classmates. All the best for your placement journey. Keep learning and keep exploring.